நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய ரவுடி. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேன். இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அதுல சில பேர் சொல்லிருக்காங்க நான் ரெட்டை அர்த்தத்துல பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற. நான் நிச்சயமா டபுள் மீனிங் எல்லாம் பேசவே இல்ல. நான் ஒரே மீனிங் தான் பேசுறேன், சிங்கிள் மீனிங் தான் பேசுறேன், மீண்டும் பேசுவேன். சைடுல வர வாட்டர் பாட்டில் சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன் வேர்க்கல எதனா வச்சிருக்கியா? யாரு பார்த்த வேலைடா இது? மச்சான் வந்து பாரு. ஆமா ஆய்ப்பு மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த தாவை கரசா பண்ணியா கண்டிக்கிறேன். கழக தலைவனா காலையில கக்கூஸ்ல கக்கா கூட போகாம கைது பண்ணிருக்கீங்க. என்னங்க இவ்வளவு நேரம் தாங்க கக்கா போவாரு, வெளியே சொல்லுங்க. என்னங்க கக்கூஸ்ல தண்ணி வரலங்க. காலையில தான் தண்ணி வரணும் பார்த்தா கழகத்துக்கு கக்கூஸ்ல தண்ணி வரலையாடா? ஏண்டா பாத்ரூம் போனது ஒரு குத்தமாடா? போதும் வாடா. விசால என்னோட அண்ணனா மாத்தி வச்சிருக்கீங்க. பாரு திங்க பேல கோட்டக்குண்டு நாராயணன். எங்க கணவர் கக்கா போயிட்டு இருக்காருன்னு சொல்லியும் எங்க கணவரை கக்கூஸ்லயே வச்சு கலவரம் பண்ணி கக்கா போயிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போனது யாரு? என்னடா ஆளுக்கு பாத்ரூம் போனதையே சொல்லி கலாய்க்கிறீங்க? பாத்ரூம்ல இருக்க சார். பாத்ரூம் ஒரு நிமிஷம் இல்ல, 5 வருஷம் நீ அங்கேதான் இருக்கணும் போல இருக்குது. என்னது 5 வருஷம் அங்கேயே இருக்கணுமா? எங்க தண்ணி வருது இல்ல அங்க தண்ணி வரணும். இப்ப திரிஷாட்ட உதயநிதி செருப்புல அடி வாங்க போறாரு. திரிஷா எங்க பார்த்தாலும் செருப்பால் அடிப்பான். என்ன பொசிட்டிவ் இப்படி சொல்லிட்டாரு? உத்தமன் உற்றினவர்களே எதுக்காக உள்ள வந்தீங்க? ஐயா பொம்பளை கேஸ் ஐயா. மகனே நான் மிஸ்ஸா கேஸ். தகப்பா நான் திரிசா கேஸ். என்னடா திரிசா கேஸ் பொம்பளை கேஸ்னு புதுசா சொல்றீங்க? சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. முரா தௌலத்தா சொல்றேன். உதயனா தம்பிடா. யாரா உங்க அண்ணே? அது ஜீப்ல இருக்கானே அவனான் பாரு. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். என்னடா இது அண்ணனா இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? அட அயோக்கிய பயல. கட்டு மரத்தை அரெஸ்ட் பண்ணும் போது குளத்தூர் கோயந்தனை காணோம். ஆபாச நிதி அரெஸ்ட் பண்ணும் போது அவங்க அப்பனை காணோம். அப்பா டே எங்கடா இருக்க மகனே? மக்கள் மனதில் இருக்க எடு செருப்பா புள்ளகிட்ட புழுறான் போற. என்னடா இது அப்பாவை குளத்தூர் கோயந்தன்னு சொல்றாரு? பகவானே கருணையே இல்லையா? கக்கா போறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா எங்க கணவருக்கு? பாதிலேயே கபாலத்திலேயே அடிச்சு கவட்டில விட்டு தூக்கிட்டு போறீங்களே, கருணை இல்லையா? அந்த தாவைக்கு ஆட்சிக்கு கருணை இல்லையா? ஆய் வருதுண்ணே. என்னடா அது அண்ணா இப்படி போர்டு வச்சிருக்கிற மாதிரி எடிட் பண்ணி இருக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. இத நான் வன்மையா கண்டிச்சு சிரிப்பனா சிரிக்க மாட்டேனா? என்னையா பண்ணிட்டாரு என் கணவர்? என்ன பண்ணிட்டாரு? யதார்த்தமா எழுதி தந்ததை யதார்த்தமா பேசினாரு, அது பதார்த்தமா போய் 10 அடி பழத்துல போச்சு விட்டாங்க. என்னடா யதார்த்தமா பேசின பதார்த்தமா பேசினு ரைமிங்கா பேசுறீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிற அந்த தாவேக்கு ஆட்சிக்கு ஆய் போன என் கணவரை அவுத்து விட்டு அவதூறு பரப்புறதுக்கு தூக்கிட்டு போனீங்களோ, என்னைக்கு தூக்கிட்டு போனீங்களோ இப்ப சொல்ற கேளுங்க. சட்ட சபையில வந்து அதுக்குன்னே தனியா கக்கூசு அமைச்சு கக்கா போவாரா. இத நீங்க எழுதி வச்சுங்கடா, எழுதி. என்னது சட்டசபையிலேயே கக்கூஸ் அமைப்பாரா? என்னடா இது? கூப்பிட்டோன்னே கழுவாம வருதுக்கு நான் என்ன புருஷனா? மாவு மாதிரி போதுமா? போயிட்டு போகுது விடுற. யாரா இது இவ்வளவு கன்றாவியா எடிட் பண்ணது? அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தர போறோம். எங்க அந்த கிழமை? அதான் உன் புருஷன் எங்க? என்னடா இது அண்ணனை இப்படி படுக்க வச்சிருக்கிறீங்க? 7 மணிக்கு அப்படி யாரு பார்த்த வேலைடா இது? போதையில் கலைஞர் ஒழிக என்று கோஷமிட்ட திமுகவினர். என்னடா கலைஞர் ஒழிகன்னு கத்திட்டு இருக்கிறீங்க? போராட்டத்துக்கு வரும்போதே போட்டு வந்துட்டீங்களாடா? அந்த பக்கம் பார்த்தா அண்ணன் உதயநிதி ஒழிகன்னு கத்திட்டு இருக்காங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கைது பண்ணிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? காமெடியா பாக்குறேன். நக்கல்யா அவனுக்கு.
எனது காமெடிய பாக்குறீங்களா? அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன்? அண்ணன் உயிரை 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். சரி சரி, இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா? அண்ணன் பிரச்சனை நாங்க இருக்கணும், இத்தனை பேர் இருக்கோம்லண்ணே. என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? எல்லாமே என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை பண்ண முடியாது. எது ஒண்ணுமே பண்ண முடியாதா? என்னடா இவன் கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றா? இந்த தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான். நாளை வரும் தலைமுறைக்கு நம்பிக்கையாய் இருந்திடுவான். அண்ணன் நீரோட்டம் பார்க்கும் போது எடுத்த வீடியோ தவறாக நினைக்காதீங்க. உதயனாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். நேத்து காவேரி பிரச்சனையை பேச போன இடத்துல கூட்டத்துல த்ரிஷான்னு கத்துறவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங்க உதயனா பேசியிருந்தாரு. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். சும்மா வாழ வர கட்டி அவர் பேசின ஒரே டைலாக் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா அவரை தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவங்க கட்சி முட்டு கொடுத்தாலும் இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் அந்த மேட்டர் பரவி இன்னைக்கு உதயனாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா அங்க போனா அவர் காலை கடன் முடிச்சுட்டு தான் வருவாருன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, 5 வருஷம் நீ அங்கேதான் இருக்கணும் போல இருக்குது. இதுல அரெஸ்ட் எங்க இருந்து? பாத்ரூம்ல இருந்தா? என்ன ஆளாளுக்கு எதுக்கு எடுத்தாலும் பாத்ரூமையே சொல்றீங்க? இங்க ஆபாச நிதி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டா உருட்டுக்கெல்லாம் சாங்கு ஸ்டேட்டஸ் விட்டுக்கிறாரு. உற்றுநிதி தம்பி, டேய் நீ உற்றுநிதி தம்பி. ஐயா அவன் எவனே எனக்கு தெரியாது ஐயா. உதயனா தம்பினா அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ. இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாலே எல்லாரும் அண்ணனை தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. என்னடா இவரு WWE மேட்ச் மாதிரி மேல ஏறி குதிச்சிட்டு இருக்காரு. எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி தானுங்கண்ணா. ஆனா அது நீங்க கேட்ட ஆள் தானே தப்பு. நீங்க இவரத்தை கேட்டுக்கணும். என்னடா இது? அது அவரோட பர்சனல் லைஃப். அதுக்கு நானே ரொம்ப என்னோட லிமிட்டுக்கு மேல நானே அதை தலையிட விரும்பல. எப்படி உங்க ஃபேமிலியில வந்தா பர்சனல், அவருடைய நட்பு உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அதானா இவரு சொல்றது கரெக்ட் தானே? அந்த துபாயில இருக்காங்கல்ல, அவங்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா வச்சுக்கோங்க சரிங்களா? அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கேட்டாதீங்க, தண்ணி வரலான்னு கேட்டாதீங்க. காவேரி சொன்னேன், காவேரி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம் சரிங்களா? நான் ரொம்ப நக்கல் நான் உனக்கு. What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. The protest was. So I am helping giving the rice. So because ஃப்ரீயா விடுங்க, அந்த டிராபிக் ஜாம் ஆகி ஃப்ரீயா விடுங்க, பிரஸ் பார்க்கட்டும். அண்ணா இங்கிலீஷ்ல என்னமோ சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள அவர் தடுத்துட்டாரு. என்னென்ன சேகரனே இப்படி இடையில பூந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தவரை கெடுத்து விட்டீங்களே. Any bad taste. ஏண்டா சரக்குல ஆஃப் போட முடியலன்னு வார்த்தையில ஆஃப் போட்டு பேசுறியா? என்னது வார்த்தையில ஆஃப் போட்டு பேசுறாரா? ஃப்ரீயா விடுங்க, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரல. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அவர் இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கா? 30 நாளில் இங்கிலீஷ் கத்துக்கொள்வது எப்படி புக்கு படிப்பாங்களோ? நோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், இட்ஸ் புரோக்கன் இங்கிலீஷ். என்ன பொசுக்குன்னு அண்ணனை இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணனை பாத்தீங்களா, இங்கிலீஷ் பேசினா தப்பா பேசுறாரு, தமிழ்ல பேசினா தப்பா பேசுறாரு. ஐயா உதயநிதி அவர்கள் என்ன தப்பா பேசிட்டாரு? எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும், இங்க வருதா இல்லையோ அங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்க தாத்தாட்டு இருந்து கத்துக்கிட்டது, அவர் தப்பாலாம் சொல்லல. ஏன்னா காவிரி பிரச்சனை இல்ல, அவங்க தாத்தா வந்து ரொம்ப மும்முரமா 3 வீட்டுக்கு மாத்தி போயிருக்காரு. எங்க தண்ணி வருது எங்க தண்ணி வரலங்கிறது கரெக்டா அவருக்கு தெரியும். அதனாலதான் 3 வீட்டுக்கு மாறி போய் தண்ணியை கண்டுபிடிச்சிருக்க, தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துருக்காரு. அதனால அவர் பேசலாம் ஒன்று தப்பல. அவர் சொன்னதை நான் சொல்ல, காவிரியில தண்ணி வரத வந்து பாக்குறதுக்கு போயிருக்கு. இன்னும் 100 முறை பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் போலீஸ் வந்தா என்ன பண்ணுவேன்? கக்கூஸ் இருக்க பயமே. எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? அதே மாதிரிதான் இவர் அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாரு. துபாயில இருக்கக்கூடிய காவிரியில தண்ணி வருதான்னு பார்க்க போயிருப்பாரோ? இவருக்கு வந்து ஏன்னா இவருக்கு அந்த நீட்டுக்கு உண்டான ரகசியம் இவருக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? அதே மாதிரி காவிரிக்கு உண்டான ரகசியத்தை துபாயில போய் பாத்துருப்பாரு. ஏன்னா துபாயிலையும் காவிரி இருக்கா இல்ல இதோட கிளைகள் வந்து அங்கங்க இருக்கா, அங்க போய் தண்ணி வருதான்னு போய் பாத்தாரா, தோண்டி பாத்தாரா, நோண்டி பாத்தாரான்னு தெரியாது. என்னது துபாயில காவிரி இருக்குதான்னு பார்த்தாரா? என்னங்க சொல்றீங்க?
சோ இது இவர் பேச தப்பு கிடையாது, கரெக்ட் தான். காவிரியில் தண்ணி வர்றதுக்கு என்ன உண்டோ அவங்க தாத்தா ஃபாலோ பண்ண வழியை தான் இவரு அப்பாவும் ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து துரத்திட்டு போனாரு, காவிரிக்கு தண்ணி வருதான்னு துரத்திட்டு போனாரு. இவங்க 3 பேருமே கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க பேசுற எந்த ஆபாசமும் எனக்கு தெரியல. அவங்க தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரு, அவங்க அப்பா ஃபாலோ பண்ணாரு, அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு, அவங்க பையன் ஃபாலோ பண்றாப்ல. சோ எல்லாருமே வந்து கரெக்டா தான் இருக்காரு. யாராவது இந்த மீன் போட்டது? என்னது பொம்பளை கேஸ் பயிலகடாபா? என்னடா இது? காலையில ஆபாச நிதியை அரெஸ்ட் பண்ண போய்க்கிறாங்க. போன இடத்துல கக்கூஸ் போய் நிக்கிறாருங்க, கக்கூஸ் போய் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுத்து நின்னுக்கிறாங்க. 1 மணி நேரம் யாருன்னா கக்கூஸ் போவாங்களா? நைட்டு கொளத்தூர் கொத்து பரோட்டா தின்னு இருப்பாரு, சிக்கன் இருக்கும். சிக்கன் வரல போல காலையில ரொம்ப நேரம் உள்ள உட்கார்ந்து வந்துருக்கு. டேய் ஏன்டா பாதியில நிக்கிற? அதுக்குள்ள உங்க ஆளுங்க என்ன புடிச்சிட்டாங்க சார். எங்க ஆளுங்க உன்னை பிடிக்காட்டு என்ன பண்ணிருப்பேன்னு நடிச்சு காட்டு. என்னடா இது ஆர்ஜே பாலாஜி பாத்ரூம் போன சீன் எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? ஆய் போகணும், எங்க இருக்கு பாத்ரூம்? என்னடா இது? போலீஸ் 500 ரூபாய் ஃபைன் போட்டிருப்பாங்கன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னு புரியலையா? எதுக்கு நீ 500? நீ கக்கூஸ் போனதுக்கு. எதுக்கு 500? நீ கக்கூஸ்க்கு போனதுக்கு. எத்தனை மீம்ஸ் தாண்டா போடுவீங்க? நான் பேசாத ஒரு விஷயத்த மர்க்கா சொல்லு. நான் பேசாத ஒரு விஷயத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சில விஷயங்களை ஆட் பண்ணி நான் யாரையும் தவறாக பேசவில்லை. எங்க அப்பா தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. நம்ம கட்சி இப்படி சந்திச்சிருக்கிற அளவுக்கு வரும்னு சொப்பனத்தில் கூட காணல. இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து த்ரிஷா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு எங்க தண்ணி வருது இல்லையோ அங்க தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கரா ரொம்ப டர்ட்டியா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நான் பேசாத ஒரு விஷயத்த எங்க அப்பா சோ கட்சிக்காரங்க தான் ஏதோ வந்து அவங்களோட மக்கள் ஆர்வத்துல ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. நீங்க ஆஸ் ஏ தலைவரா நீங்க வந்து அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்? நான் யாரையும் தவறாக பேசவில்லை. தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. இந்த அளவுக்கு வந்து டர்ட்டியா வந்து பேசிட்டு இருக்கும்போது சென்ட்ரல் நார்த் இந்தியா மீடியா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க. என்னடா இது இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான்.